பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த பனையூர் பாபு, ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி ஆகியோருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டது. இதனால் மூவரும் அதிருப்தியில் இருப்பதாக அப்போதே தகவல்கள் வெளியாகின. அவர்களை சமாதானப்படுத்த பாலாஜிக்கு கட்சியின் பொருளாளர் பதவியும், ஷானவாஸுக்கு முதன்மை செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி தவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளித்த நிலையில் கட்சி தலைமை மீது அதிருப்தியடைந்த பனையூர் பாபு விசிகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். கொள்கை தலைவராக இருந்த திருமாவளவன் தடுமாறுவதாகவும், இனி அந்த கட்சியில் இருப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் பாபு தன்னிலை விளக்கமளித்தார். விசிகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும், திருமாவளவனின் நெருங்கிய வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவராகவும் இருந்த பாபுவின் விலகல் திருமாவளவனுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் இன்று தன் ஆதரவாளர்களுடன் சென்னை அறிவாலயம் சென்ற பனையூர் பாபு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருடன் பாபுவின் ஆதரவாளர்கள் சிலரும் திமுகவில் இணைந்தனர். நான் தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளேன், மிகுந்த உற்சாகத்துடன் கழகத்தில் பணியாற்றுவேன் என பனையூர் பாபு கூறினார். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற விசிக விஜய் தலைமையில் தவேக அரசு அமைய முதலில் வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியது. பின் விஜயின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் பங்கேற்றது. வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியும் கிடைத்தது. இது திமுக தலைமைக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்திய நிலையில் திமுக விசிகவினர் இடையே அவ்வப்போது வார்த்தை போர் வெடித்து வருகிறது. இந்த நிலையில் விசிகவில் முக்கிய நபராக வலம் வந்த பனையூர் பாபுவை திமுக பக்கம் இழுத்து திருமாவளவனுக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளதாக திமுக நிர்வாகிகள் சிலர் கூறினர்.